ஹாய், குட் ஆஃப்டர்நூன். இன்னைக்கு கோங்கரா சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பாத்துக்கலாம். என்னோட சேனல் பேரு வந்து பெங்களூர் தமிழச்சி ஹோம் மேக்கர். இந்த சேனல் வந்து நான் புதுசா ஆரம்பிச்சிருக்கிறேன். என்னோட சேனலுக்கு புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. கூடவே பெல் பட்டனை ஆன் பண்ணி பார்த்தா தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இப்போ கோங்கரா சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பாத்துக்கலாம். குக்கர்ல தான் நான் இன்னைக்கு செய்ய போறேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சுனாக்கா நீங்க பேன்ல வச்சு கூட செஞ்சுக்கலாம், டேஸ்டாவே இருக்கும். குக்கர் நல்லா ஹீட் ஆனன்னு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை நம்ம ஊத்திக்கலாம். கொஞ்சமா சோம்பு சேர்த்துட்ட பிறகு ஒரு வெங்காயம் எவ்வளவு மெலிசா கட் பண்ண முடியுமோ அவ்வளவு மெலிசா கட் பண்ணிட்டு கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் வதக்கிக்கணுமா இருக்குது. கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லாவே வதக்கிக்கணுமா இருக்குது ஸ்லோ ஃபிளேம்ல. இப்ப நல்லா வதக்கி ஆயிட்ட பிறகு இந்த சைட்ல கோங்கரா கீரை வந்து நான் நல்லாவே கழுவிட்டு எவ்வளவு முடியுதோ அவ்வளவு குட்டி குட்டியா கட் பண்ணி நான் வச்சுக்கிறேன். ஒரு தக்காளியும் நல்லாவே கட் பண்ணி எடுத்துக்கிறேன், 2 பச்சை மிளகா. இப்ப வந்து கோங்கரா கீரை நம்ம சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணுமா இருக்குது. வதக்கி ஆயிட்ட பிறகு இது கூடவே கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி வந்து நல்ல காரமாவே இருக்கும். நீங்க காரம் கம்மியா சாப்பிடுறதுண்டாக்கா கொஞ்சம் காரம் கம்மியாவே நீங்க சேர்த்துக்கலாம், அழுவலாம். இப்ப வந்து நல்லாவே வதக்கணமா இருக்குது. தக்காளி வெந்து வர்றதுக்கோசரம் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். அடி பிடிக்காத இருக்கிறதுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லாவே தக்காளியோ அந்த கோங்கரா கீரையோ வெந்து வர வரைக்கும் லிட்டை போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இந்த கோங்கரா சிக்கன் கிரேவி எல்லா டிஷ்ஷுக்கும் ரொம்ப நல்லாவே காம்பினேஷனா இருக்கும். எதுக்கலாம்னாக்கா சப்பாத்தி, தோசை, தயிர் சாதம், சாம்பார் சாதம், ஏன் பிரியாணி கூட நம்ம சைட்ல வச்சு சாப்பிடலாம். அவ்வளவு சூப்பரா இருக்கும். நீங்க வீட்டுல ஒரு வாட்டி இதே போல ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நான் 3/4 kg அளவு சிக்கன் நல்லாவே வாஷ் பண்ணி இது கூடவே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்ப எல்லாத்துக்கும் தேவையா இருக்கிற அளவு உப்பு நான் சேர்த்துக்கிறேன். உப்பு ஒண்டி உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க எப்பவுமே சேர்த்துக்கணுமா இருக்குது. இப்ப தேவையா இருக்கிற அளவு கொஞ்சமா நான் தண்ணி சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி மூடிட்டு ஒரு 2 விசில் விட்டுட்ட பிறகு வச்சு எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க 2 விசில் ஆயிட்ட பிறகு கேஸ் நல்லாவே அடங்கிடுச்சு. இப்ப நான் குக்கர் மூடி ஓபன் பண்ண போறேன். எவ்வளவு நல்லாவே வந்துட்டுது, செமி கிரேவியா இருக்குது. இது கூடவே நான் மிளகுத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லாவே காரமா இருக்கும், ஏற்கனவே சொன்ன மாதிரி. இப்போ இன்னும் கொஞ்சமே எனக்கு கிரேவி தேவைப்படுது. அதனால நல்லாவே பெருக்கிட்டு ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் வச்சு நம்ம எடுத்துக்கலாமா இருக்குது. உங்களுக்கு செமி கிரேவி தேவை இருந்துச்சுனாக்கா இந்த ஸ்டேஜ்ல நீங்க இறக்கிக்கலாம். இல்ல நல்லாவே ட்ரையா உங்களுக்கு ரச சாதத்துக்கெல்லாம் சாப்பிடுற மாதிரி இருந்துச்சுனாக்கா இன்னமும் நீங்க நல்லாவே ஸ்லோ ஃபிளேம்ல ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க நம்ம கோங்கரா சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சூப்பராகவே இருக்கும். இதை நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக், கமெண்ட் கொடுங்க.